மக்களே, அதாவது நம்மகிட்ட சினிமாவ பார்த்து தான் சோசியல் மீடியா அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மக்கள. உங்களுக்கு தெரியும். எல்லார் கையிலயும் வந்து கைபேசி இருக்கு. எல்லாருமே உடனுக்குடனா என்ன நிகழ்வுகள் எங்க நடந்தாலுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கைபேசி இப்ப வந்து சாதாரண ஒரு விஷயமாச்சு. எல்லாருமே Instagram யூஸ் பண்ணுவாங்க, YouTubeல ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க. இந்த மாரி பிரபலமாயிருச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியாவோட கனெக்ஷன் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா போய் கனெக்ட் ஆயிடலாம். ஸோ அந்த மாரி சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் முன்னாடிலாம். இப்பயுமே எனக்கு வந்து ரீசென்ட்டா இன்னைக்கு நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல அவங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அத தாண்டி நான் அதுல ஒண்ணு பார்த்தேன். ஸோ அந்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. 3 BHK அப்படின்னு ஒரு படம். சரத்குமார், தேவயானி, சித்தார்த் அவங்க அந்த காம்பினேஷன்ல நடிச்சிருப்பாங்க. ஒரு தனி மனிதன் சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய கனவுன்னு தெரியும். அந்த படத்துல அத அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கான போராட்டம் அப்படியே அந்த வாழ்க்கை முறையில ஏற்படக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி போறாங்க. ஃபைனலா அவங்க அந்த வீடு வாங்குறாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதை. அதுல டைரக்டர் இன்னொரு விஷயத்த அழகா சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு பெண்மை அதாவது வந்து சரத்குமாரோட பொண்ணு வந்து நெறையா செலவு பண்ணி வந்து ஏன்னா படத்த பத்தி இப்ப பேசலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஓடிடிலயே விட்டுட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து கதைய அங்கங்க சொல்றேன். என்னன்னா அந்த படத்துல வந்து சரத்குமாரோட பொண்ணா இருந்தவங்க வந்து பெரிய ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா, அவ வசதியா வாழணும்னு. கடைசியில ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தா, ஒரு பொண் குழந்தையோட அவ வந்து அவங்க வீட்ட விட்டு வருவா. அவங்க சரத்குமார் வீட்ல அவள ட்ரீட் பண்ற விதமும், அவ அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கைய கொண்டுட்டு போற விதமும், அதுக்கப்புறம் அவங்க சக்சஸ் ஆகும்போது அந்த சக்சஸ்ல அந்த பொண்ண அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதும், அந்த ஃபேமிலில அந்த பொண்ண வந்து திரும்ப வந்து நீ வந்து வாழா வெட்டியா வந்துட்ட அப்படிங்கிற மாரியோ, இல்ல திரும்பி போய் வாழோ அப்படிங்கிற மாரி யாருமே சொல்லல. அதே மாரி எல்லா ஃபங்ஷன்லயுமே அவங்க தங்கச்சிய ஒரு இதா வச்சிருந்தாங்க. ஏன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண் வந்து கோவிச்சுட்டு வந்தாங்கன்னா, பேரண்ட் வந்து அவங்கள போய் வந்து சமாதானப்படுத்தி வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த படத்துல அப்படி ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த பொண்ண வந்து தள்ளுற மாரி இல்ல. டைரக்ட் வந்து அழகா இந்த வாழ்க்கையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு புடிச்சிருந்தா வாழ்க்கலாங்க. ரைட்ஸ் குடுத்துருக்காங்க அந்த வுமனுக்கு. எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மாரி படங்கள்லாம் எடுக்கும்போது சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து கணவன கோவிச்சுட்டு வந்தா அது வாளா வெட்டி, அடங்காதவ இப்படிலாம் பல பேர்கள் இருந்த காலத்துல, அவங்க அங்கருந்து கோவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய உருவாக்குறாங்க. அவங்களுக்கு புடிச்ச வேலைய செய்றாங்க, படிக்கிறாங்க. இந்த மாரி நெறைய அழகான விஷயங்கள அந்த தனி மனிதனோட சக்சஸோட தொடர்ந்து இதையுமே அழகா காமிச்சிருந்தாங்க. இதுதான் அதாவது சினிமா வந்து அதாவது இந்த மாரி மூட நம்பிக்கையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனா மக்கள்ட்ட பெரிய மாற்றம் வருங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னோட மெசேஜ். ஸோ இத தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். தேங்க் யூ.